வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிற படம் வந்துட்டு தமிழக முதலமைச்சரோட கடைசி படமான ஜனநாயகன்க. இந்த படம் வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தா விஜய்னு சொல்லி கார்டு போட்டிருப்பாங்க. இது தேர்தலுக்கு பிறகு வந்ததுனால மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு கார்டு போட்டிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு பூஜா ஹெக்டே வந்துட்டு ஹீரோயினாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஏன் அந்த படத்தில் நடித்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அந்த டைரக்டருக்கும் தெரியாது. அது வந்து ஊர்கா மாதிரி தான் அந்த பொண்ணை பயன்படுத்தியிருக்கிறாங்க. வில்லனாக வந்துட்டு பாபி தியோல் நடித்திருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு வில்லனாக மிரட்டி இருக்கிறாருங்க. பிரகாஷ்ராஜும் வில்லனாக பண்ணியிருக்கிறாரு, ஒரு கெட்ட அரசியல்வாதியாக. அவர் வந்து அந்த கடலை செடியை பிடுங்கி கடலையை எடுத்துக்கிட்டு செடியை ஊனி வைக்கிற சீனு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக கெட்ட அரசியல்வாதியாக காமிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு நிறைய இடைச்சொற்கள் இருக்குதுங்க. பகவந்த் கேசரி படம் பார்த்துருக்குறேன். அந்த படத்தோட காப்பி தான் இதுன்னு சொன்னாங்க. இதில் வந்து தமிழில் அப்படியே காப்பி மாதிரி பண்ணாமல் தமிழுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணியிருக்கிறோம்னு சொன்னாங்க. இது வினோத் வாழ்க்கையில் இப்படி ஒரு படம் மோசமான படம் பண்ணுவாரான்னு தெரியலை. அவ்வளோ மோசமாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் நிறைய வசனங்கள் வந்துட்டு நல்லா இருக்குது. அதே மாதிரி விஜய் ஒரு நல்ல ஒரு டான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 50 லட்சம் துப்பாக்கி வந்துட்டு டாய்ஸுக்கு உள்ளே வச்சு இந்தியாவுக்குள்ளே கடத்தி வந்திருக்கிறாராம் வில்லனு. 15 வருஷமாக அதை வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக கொண்டு போயிருக்கிறாரு. அப்போ இந்திய உளவுத்துறை என்ன தூங்கிக்கிட்டா இருந்துச்சு. அதே மாதிரி பாபி தியோலோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. அவர் வந்து ஒரு கெட்ட அரசியல்வாதியான பிரகாஷ்ராஜ் வந்துட்டு அவரை அவமானப்படுத்திடுறாரு. அதனால் அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து அந்த அரசியல்வாதியை பழி வாங்கியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அவரோட சேர்ந்துட்டு மிகப்பெரிய வில்லனாக மாறுறாரு. அவர் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் போய்ட்டு ஒரு நாட்டையே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாராம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் அடித்து உடைச்சிட்டு அந்த நாட்டோட ஜனாதிபதியை தூக்கில் போட்டுட்டு வந்துடுறாராம். அவ்வளோ பெரிய ஒரு டானை எப்படி மாறினார்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லலை. ஆனால் ஏஐ கிராஃபிக்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னாலஜிலாம் நிறையா பயன்படுத்தியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாம். கடைசி சண்டையெல்லாம் போர் அடிக்குதுங்க. 3 மணி நேரம் 5 நிமிஷம் படம் ஓடுது. ஆனால் அங்கேயே ஏதோ நம்ம வந்துட்டு ஒரு 5-6 படத்தை வந்துட்டு நல்ல நல்ல சீனாக சேர்த்தா ஒரு படம் எப்படி இருக்கும், அது மாதிரி தாங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த குழந்தை வந்துட்டு எடுத்து வளர்க்குற குழந்தை, அதாவது கௌதம் வாசவன் மேனன் வந்துட்டு செயல் சூப்பரண்டாக இருக்கார். அவர் சஸ்பெண்ட் ஆகி போகிறாரு. அவர் ஏதோ அர்ஜெண்ட்டாக போகணுன்னு சொல்லிட்டு அவர் குழந்தைய வந்துட்டு ஹீரோவிட்ட விட்டுட்டு போகிறாரு. அவர் ஒரு எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாரு. அந்த குழந்தை வந்துட்டு ஃபியர் போபியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வில்லன் வந்துட்டு கொன்னதும் அந்த நேரம் வந்துட்டு அந்த குழந்தை எப்படி பார்த்து பயந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பயத்தை எப்படி போக்குறாங்க, அந்த வில்லனுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன கனெக்ஷனு, அதே மாதிரி அந்த மிகப்பெரிய வில்லனுக்கும் விஜய்க்கு என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கேங்க பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வசனங்கள் இருக்குது. 50 லட்சம் துப்பாக்கியை உள்ளே கொண்டு வந்த ஒரு வில்லனுக்கு அவரோட அடியாளுகளை ஒரு 10 பேர் அனுப்புவார் விஜய் அடிக்கிறதுக்கு. வெறுங்கையோடு போவாங்க. என்னங்க 2-3 துப்பாக்கியோடவும் அவங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஹீரோவும் அங்கே போவார். போயிட்டு அங்கே உள்ள கம்பியெல்லாம் வளைச்சி ராடெல்லாம் வளைச்சி எடுத்து போட்டு அடிப்பார். இவர்கிட்டையும் வெறுங்கையோடு தான் போவார். இதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லைங்க. விஜய் சார் பாணியில் சொல்லணும்னா வினோத் ப்ரோ ஒரு நல்லா இல்லைங்க, நல்லா இல்லை ப்ரோ. இது ஏன் இப்படி மோசம் பண்ணிங்கன்னு தெரியல. தியேட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்கள்லாம் விட்டு இந்த படத்தை பார்க்கும்போது அழுதாங்கலாம். அது ஏன் அழுதாங்க அப்படின்னா, நம்ம தலைவருக்கு கடைசி படம் இப்படி ஒரு மொக்க படமாக போச்சுன்னு சொல்லி தான் அவங்க அழுதுருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க 1000 கோடி 2000 கோடியெல்லாம் பெரிய கலெக்ஷன் பண்ணும்னு. கண்டிப்பாக பண்ணாதுங்க. பஹ்ரைன்லாம் பார்த்திங்கன்னா தியேட்டர்லாம் வந்துட்டு எம்டியாக தான் இருக்குது. ஹீரோயின் வந்துட்டு ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன் அப்படின்லாம் அவங்க சொல்ல முடியாது. ஏதோ வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு 100 படம் நடித்தாங்கன்னா இதில் 101வது படம் வேணால் அந்த ஹீரோயின் சொல்லிக்கிறலாம். அனிருத்து வந்துட்டு பெருசாக மியூசிக் பண்ணலைங்க. இது சண்டை படங்கனால டாம் டூனு பாட்டை அடித்து சவுண்டை கொடுத்துருக்காரு ஒழிய நல்ல ஒரு மெலோடி சாங்கெல்லாம் கொடுக்கல. விஜய் படத்துலாம் பார்த்திங்கன்னா அப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லிட்டா கலக்கியிருப்பாங்க பாட்டு. ஆனால் இங்கெல்லாம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்டு இல்லைங்க. ஆனால் விஜய் வந்து நல்லா டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. ரோபோலாம் கிளைமாக்ஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலை. படம் ஆரம்பித்தது ஒன்று, போகிறது ஒரு லைனு, படம் முடித்தது ஒரு லைன். அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக சொல்லலை அந்த படத்தில். அந்த பூஜா ஹெக்டே வந்துட்டு
ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ணியிருக்கிறேன், மற்ற மாதிரி அவங்கள யூஸ் பண்ணலை. பிரகாஷ்ராஜ் வில்லன் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஒரு கெட்ட அரசியல்வாதியாக. அவரை வந்துட்டு விஜய் வந்துட்டு சாட்டை எடுத்துகிட்டு எல்லாரையும் போட்டு அடிப்பார். ஆனால் கெட்ட அரசியல்வாதி பிரகாஷ்ராஜை மட்டும் அடிக்கவே மாட்டார், ஏன்னு தெரியலை. அதே மாதிரி அந்த அரசியல்வாதி வீட்டில் வந்துட்டு இவரை அவமானப்படுத்தும் போது அந்த போலீஸ் ஆஃபீஸரு பாபித்யோவில் வெளியில் பார்த்திங்கன்னா டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கேப்டன்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காமிப்பாங்க. அவங்க எதை சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி கூடங்குளம் அனுமன் நிலையத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு கலவரம் வந்துட்டு இங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு சாராயம் குடித்து நிறைய பேர் செத்து போகிறாங்க. அவரோட ஒரு மனைவி வந்துட்டு பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன தீர்வை கண்டாங்கன்னா அந்த படத்தில் சொல்லலைங்க. அதுக்கப்புறம் மலைவாசி மக்களை போய்ட்டு ஹீரோ காப்பாற்றுறாரு. அந்த சண்டை காட்சி நல்லா இருக்குது. அந்த கிராம மக்களுக்கு என்ன பண்ணினாருன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பெருசாக சொல்லலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட் டச்சு பேட் டச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கூலில் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்ற மாதிரி நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நமக்கு ஒரு மனசில் தோணும், சூப்பராக ஒரு படம் பார்த்துட்டோங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எப்பாவது ட்ரைவ் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போதோ ஏதோ ஒரு சீன் வந்து நம்ம மனசில் வந்துட்டு போகும், நம்ம மெமரியில் வரும். அது மாதிரி இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நினச்சி பார்த்தோம்னா என்ன சீனுமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி தெரியலைங்க. இது வந்து விஜய்க்கு கடைசி படம்னா இருக்கலாம், ஆனால் அவர் ஹிஸ்டரியில் வந்துட்டு ஒரு நல்ல படமாக மிகப்பெரிய ஹிட்டு படமானு சொன்னால் கண்டிப்பாக இருக்காதுங்க. பிகில்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாசாக இருக்கும் படம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்துட்டு ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது. இந்த ரிவ்யூவை பார்க்குற நீங்கள் நினைக்கலாம், என்னடா அந்த படத்தை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை திட்டலாம். நான் உண்மையை தாங்க சொல்லியிருக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 10 சீட்டு கம்மியாக கூட அவர் கிடச்சிருக்கோம். நான் நினைக்கிறேன் ஏன் இதுக்கு வந்துட்டு இவங்க சென்சார் போடலாம் அந்த படத்தை இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் அப்போவே விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே இன்னமும் கொஞ்சம் யாருன்னா என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருந்திருக்கும். எங்கள் ஊர்லலாம் கேள்விப்பட்டேன், பிள்ளைங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னாங்களாம், சத்தியம் வாங்கினாங்களாம் அப்பா அம்மாக்கிட்ட, நீ போய்ட்டு விசிலுக்கு தாமா ஓட்டு போடணும்னு சொல்லி சத்தியம் வாங்கினாங்களாம். ஆனால் இந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா அப்பா அம்மாட்ட சத்தியம் வாங்கியிருப்பாங்க, தப்பி தவறி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் அவ்வளோ மொக்கையாக இருக்குது. இது இந்த படத்துக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிறைய சில்ட்ரன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் விஜயோட டைலாக்கு, ஹலோ ப்ரோ, என்னை வந்துட்டு அங்கிள்னு சொல்லுங்கள், சித்தப்பான்னு சொல்லுங்கள், தம்பின்னு சொல்லுங்கள், அண்ணன்னு சொல்லுங்கள், நண்பின்னு சொல்லுங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய டைலாக்கெல்லாம் இருக்குங்க. ஆடியன்ஸை வந்துட்டு விஜய் ரசிகராக உள்ளே போனீங்கன்னா இந்த படத்தை ரசிக்கலாம். ஒரு நார்மல் மேனாக ஒரு நல்ல படம் பார்க்கணும் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிஸப்பாயிண்டட் தாங்க கிடைக்கும். இதில் வந்துட்டு பிரகாஷ்ராஜை வந்துட்டு சாட்டையை வச்சு அடிப்பார். ஆனால் அங்கே வந்துட்டு எம்ஜிஆர் போட்டோ இருக்கும். அதனால் அவர் எந்த அரசியல்வாதி எந்த கட்சியை சேர்ந்தவரும் அதெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன சொல்ல வர்றாங்கன்னா யாருக்கும் புரியலைங்க. வேறு ஒன்றும் இந்த படத்தை பெருசாக ஆகா ஓகன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. நான் வந்துட்டு நேர்மையாக இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கிறேங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். கண்டிப்பாக நான் இந்த படத்தில் வந்துட்டு என்னோடய சொந்த ஒப்பீனியன் தான் சொல்லியிருக்கிறேன்னு ஒழிய என்னோடய கருத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த படம் என்னை என்ன பாதிப்பை உண்டாக்குச்சுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி இந்த படத்தை வந்து மட்டமாக சொல்லணும், தப்பாக சொல்லணும்னு என்னோடய எண்ணம் இல்லைங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.